ஹலோ யோசினி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மியூசிஷியன் எபிசோட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 6 இல்லை அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த கிரேட் டைடல பத்தி ரீசர்ச் பண்றதுக்கு அங்க கேப்டன்ல வந்து ரீசர்ச்சரும் ஹாபலுமே கூட போனா. அந்த டஞ்சனுள்ள பார்த்தா திடீர்னு அவங்களாம் காணாம போயிட்டாங்க. எபிசோட் ஓப்பனிங்ல ஹாபலும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்குமே அவங்க எங்க வந்திருக்காங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த ரீசர்ச்சர்ட்டும் நம்மளாம் டெலிபோர்ட் ஆகி இங்க வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா சும்மா இருக்க கேட்ட ரீசர்ச் பண்றோம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டவனுமே நம்ம இங்க வந்திருக்கோம் தெரியல, அதனால எல்லாத்தையும் சுத்தி எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம டெலிபோர்ட் ஆகி தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இது இங்க இருந்து வரும்னே தெரியுது, அதனால ஜாக்கிரதையா இருங்க. நம்மளோட தியரி படி 38வது லேயருக்கு அப்புறம் தான் மான்ஸ்டர் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்மளோட தியரி தப்பு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வந்த அந்த கேட்டு தான். இருந்தாலுமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. கிரியேட்டர்கள் போறதுக்கான காரணத்தை சோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை போட்டு நான் கண்டுபிடிச்சா என்னோட லைஃப் செட்டில்டு. அவன் கூட இருக்கிறவங்களும் டேரக்டர் அங்க பாருங்கன்னு சொல்ல அங்க ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. வெளியே நாட்டாலையுமே அங்கிருந்து வந்தால் காணாம போயிடுச்சா இல்ல ஏதோ ஒரு சிக்னல் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க அங்கிருந்து வருது 40வது ஃப்ளோர்ல இருந்து வருது. ஆனா வந்த உடனே அது காணாம போயிடுது. அங்க ஒருத்தர் வந்துட்டு இப்போதைக்கு இங்க யார் இன்சார்ஜ், இங்க என்ன நடக்குது டஞ்சன்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுகிட்ட அவங்களும் தாங்கிட்டு இருக்கா. அவருமே நான் அதுக்கு கருணா நாங்க டஞ்சன் உள்ள போலாம்னு சொல்லிட்டு போன உடனே என் கூட வந்தவங்க காணாம போயிட்டாங்க. நாட்டாலையும் அப்ப நான் பார்த்தது பொய் இல்லையா அப்படின்னு சொல்ல அவருமே அப்ப மத்தவங்களுமே காணாம போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க நாட்டாலையும் ஆமா அவங்க 10வது ஃப்ளோருக்கு போனாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களுக்கு வந்த ரீடிங் படி அது 40வது லேயர்ல இருக்காங்க. இதுகிட்ட அவரும் என்னது 40வது ஃப்ளோர்ல இருக்காங்களா, அவ்வளவுக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல போக முடிஞ்சது அவங்களால. இது வரைக்கும் இந்த டஞ்சன்ல ஆழமா போடுறது 38வது லேயருக்கு வரைக்கும் தான். 30 லேயரை தாண்டி போனாலே பி ரேங்க் பார்ட்டி கஷ்டப்படும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவரும் ஆல்ரெடி ஒரு பி ரேங்க் பார்ட்டி உள்ள போயிருக்கு கிரிம்சன் ஸ்வார்ட். அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்னாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கேட்டவனே நாட்டாலியும் ஷாக் ஆகிறா. அவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவளுக்கு ஆபல் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நாங்க இல்லாத டைம்ல ரியோ கூப்பிடுறது ஞாபகம் வருது. அவளுமே உடனே ரியோவை பார்க்க ஓடுறா. இந்த சைடு இந்த விஷயத்த கில்டு மாஸ்டர் கிட்ட சொல்றாங்க. அந்த கில்டு மாஸ்டரும் என்னது உள்ள போனவன் காணாம போயிட்டாங்களா அப்படின்னா ஆபலுமே போயிட்டானா. இப்போதைக்கு அட்வென்ச்சர்ஸ் கிட்ட எதுவும் சொல்லாத, நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன். அப்படியே கட் பண்ணி லைப்ரரி காட்ட ரியோவுமே எந்த புக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அவனும் அந்த இடத்துல சேர இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க பக்கத்துல சேர குரல் கேக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ரியோவும் சேரா நான் உடனே தேடிட்டு இருந்தேன் கிரேட் எடில் போர் பத்தியும் அப்புறம் இந்த கிரேட் டெக்லிஸ் பத்தியும் எனக்கு புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சேராவும் கவலைப்படாத, அந்த புக்லாம் எங்க இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். போற வழியில சேராவுமே உனக்கு இந்த கிரேட் எக்லிப்ஸும் இந்த கிரேட் எடில் போரும் லிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல சேராவும் இந்த கிரேட் எடில் போர் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய கிரகணம் நடந்துச்சு. நானுமே இந்த தியரியை நம்புறேன். இந்த கிரகணத்துக்கும் இந்த கிரேட் எடில் போருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு கிரேட் எடில் போர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு கிரகணம் நடக்கும். ஆனா கடந்த காலத்துல இந்த மாதிரி முழு கிரகணம் நடந்தது கிடையாது. அதனால நான் அதை பத்தி ரீசர்ச் பண்ணேன். அதனால தான் அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த தியரி உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு, நீ எப்படி அது லிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவோ அதுவா அது போற போக்குல எனக்கு நடந்துச்சு, அதனால எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவனும் அவன் மனசுக்குள்ள ஒரு கிரகண தப்பதான் ஒரு ஆக்கமா கூட சண்டை போட நீ கிட்ட சொல்ல முடியாதுல்ல. ரியாவோ சரி இந்த மேஜிக் ஸ்டோன் கலர் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்க சேராவோ சரி நீ சப்ஜெக்ட் மாத்திர நானுமே சொல்றேன். எவ்வளவு காலத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வாழுதோ அவ்வளவு தெளிவா ஒரு மேஜிக் ஸ்டோன் இருக்கும். ரியாவோ ஆமா நான் டிராவல் பண்றப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்ப என்ன கேள்வினா இந்த கிரேட் எடில் போர்ல வந்து மான்ஸ்டரோட மேஜிக் ஸ்டோனை பத்தி தான். சேராவும் அப்ப அதுவுமே வெளுத்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் ஆமா அந்த கலர் வச்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் எங்க இருந்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சேராவும் அந்த மான்ஸ்டரோட மேஜிக் ஸ்டோன் எல்லாம் வெளுத்து போன மாதிரி இருக்குன்னா அப்போ அது ரீசெண்டா தான் உருவாக்கி இருக்கணும். ரியாவும் அங்க வந்து காப்ளின் மட்டும் கிடையாது, காப்ளின் ஜெனரல் அப்புறம் காப்ளின் கிங்கோட மேஜிக் ஸ்டோனுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அவங்க ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்டிருந்தா அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி மான்ஸ்டர் உருவாக்குறதுக்கு நிறைய எனர்ஜி தேவையாச்சு. ஆமா சாரா இந்த மாதிரி மேஜிக் ஸ்டோன் விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா. சேராவோ ஆமா முன்னாடி இருந்த கிரேட் எடில் போரை பத்தி ரீசர்ச் பண்றப்ப இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி இப்ப அந்த ரெக்கார்ட்லாம் பத்தி பார்க்க போலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே போறாங்க. இந்த செட் அந்த டஞ்சன் உள்ள அந்த ஐட்டமே நமக்கு இப்ப நடந்தது ஒரு டெலிபோர்டேஷன் தான். ஏன்னா வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இந்த மாதிரி டஞ்சன் இருக்கு. டெலிபோர்ட் ஆகிறப்ப இந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். சரி அந்த ஆல்கெமி டிவைஸ் ஒர்க் ஆகுதுன்னு கேட்க அவருமே ஒர்க் ஆகுது, நம்மளோட ரீடிங் வெளியே காட்டிட்டு தான் இருக்கு. இது கட்டலனும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ஐட்டம் அப்படி கண்டிப்பா சொல்ல முடியாது. இங்க இருக்க காத்து வித்தியாசமா இருக்கு. ரியா உனக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் இங்க இருக்கிறத பார்த்தா நம்ம ஏதோ சாங்டம் ஸ்கொயருங்கிற ஸ்பெல்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆபலோ எனது சாங்டம் ஸ்கொயரா ஹையஸ்ட் ரேங்க் பிரீஸ்டால மட்டும் யூஸ் பண்ண முடிய ஸ்பெல்லா. ரியாவும் ஆமா இது ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸ் மேஜிக், இது ஒரு பெரிய மிராக்கல்னு சொல்லுவாங்க. ஆபலோ அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமான பேரியருக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சிரிலின் உன்னோட ப்ரோப் ஸ்பெல் யூஸ் பண்ணி நம்ம எங்க இருக்கோம் சுத்தி யார் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணு அப்படின்றான். இல்லைன்னோ இந்த சைடு 500 மீட்டர்ல நிறைய மனுஷங்க இருக்காங்க, அவங்களை எதிர்த்து நிறைய உயிரினங்கள் சண்டை போடுது. ஆனா அதுங்க என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஐட்டோ அப்படின்னா கிளைவும் அவனோட டீமும் இங்க உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆபெல்லோ அப்படின்னா நம்ம அவங்க கூடயே போவோம், ஏன்னா ஒன்னா இருக்கிறது நல்லது.
இந்த சைடு அந்த கில்டு மாஸ்டரும் அங்க போயிட்டு என்னது 40வது ஃப்ளோர்ல இருக்காங்களா, இந்த ஊர்ல இருக்க மொத்த அட்வென்ச்சர்ஸை கூட்டிட்டு போனாலுமே அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது, அங்க இருக்கிறவங்களுமே என்னோட ஆளுங்களையும் என்னால அனுப்ப முடியாது, ஏன்னா அது எப்போ எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. கில்டு மாஸ்டரும் எனக்கு புரியுது, இங்க இருக்க அட்வென்ச்சர்ஸுமே என்னால அனுப்ப முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஆபத்திற்குள்ள இப்போதைக்கு அவங்க சேஃபா திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு வேண்டுவோம். ஆனா இந்த சைடு பார்த்தா அந்த கிளவி கூட வந்து ரீசர்ச்சருமே கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்களை ஏதோ ஒரு ஸ்பில் தாக்கிட்டு இருக்கு, அவங்களும் பேரியர் மேட்சிக் வச்சுக்கிட்டு அப்படியே தடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே அதையுமே தாண்டி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதோ ஒன்று தாக்கிட்டு இருக்கு. இது பார்த்தா அவங்களோட டைரக்டரான கிளைவுமே அதுங்க எல்லாமே டெவில்ஸ் ஆச்சு. அதுங்களை பத்தி நான் புக்ல தான் படிச்சிருக்கேன், ஆனா இப்போதான் நேர்ல பாக்குறேன். அங்க இருக்க மனுஷங்களுமே அந்த டெவில்ஸ் தாக்குறாங்க, ஆனா அந்த டெவில்ஸ் மேட்சிக் கூட சேர்த்து பிசிக்கல் அட்டாக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி அந்த இடத்துல அந்த மனுஷங்களை போட்டு அந்த டெவில்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஆபல மத்தவங்களும் அதை வந்து பாக்குறாங்க. ரியாம இதை பார்த்துட்டு அதுங்கெல்லாம் டெவில்ஸா, காட்ஸுக்கும் ஏஞ்சல்ஸுக்கும் இருக்க ஒரு எதிரி இதுங்க தான், இதுங்கள மேஜிக்கு இம்யூன், மேஜிக் வச்சு அட்டாக்கும் பண்ண முடியாது. அப்படிதான் நான் படிச்ச புக்ல போட்டுட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி டெவில்ஸ் எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த இடம் வேடிக்கை அப்புறம் பாத்துக்கலாம், எல்லாருமே தாக்க தயாராக்குங்க. அந்த சைடு கிளைவுமே எப்படி இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு சொல்ல பார்த்தா அதுங்களை தாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அவள் கூட வந்த ரிசர்ச்சர், அவங்களுமே தன்னோட மேஜிக் வச்சு அவங்க தாக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரியாவோ நான் படிச்ச புக்ல மேஜிக் வச்சுக்கிட்டு டெவலை தாக்க முடியாது சொன்னாங்க, ஆனா மேஜிக்குமே ஒர்க் ஆகுது. அந்த இடம் ஒரே ஒருத்தரோட மேஜிக் வச்சுட்டு அந்த டெவலோட டிஃபென்ஸை உடைக்க முடியாது, அதனால தான் அப்படி எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட மேஜிக் காலி ஆயிடும் போல எப்படி சொல்லிட்டு பார்க்க அந்த டெவில்ஸ்க்குலாம் பின்னாடி அதுங்களோட வித்தியாசமா இன்னொரு டெவில் அங்க நிக்குது. அந்த இடம் நம்மளோட கடைசி டிஃபென்ஸுமே உடைய போகுது. இப்படி போச்சுன்னா நம்ம கிட்ட மேஜிக் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்ல ஆபலும் சரி நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதான், வாரன் ஏன் கூட வா நம்ம டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணும் அப்படின்றான். இப்போ வாரன் அவங்களுக்கு டிஃபென்ஸா இருக்க கிரிம்சன் பார்ட்டி மொத்தமா சேர்ந்து அங்க இருக்க டெவில்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் பேருக்கு ஏற்ற மாதிரியே கிரிம்சன் ஸ்வர்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, எல்லாரும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல ரியல் ரெண்டு பேருக்குமே மானா காலி ஆகுது. அவங்க கிட்ட இப்ப வேற மேஜிக் போஷனுமே இல்ல. எதிர்க்க பார்த்தா இன்னும் 6 டெவில்ஸ் இருக்கு, அதுல பொண்ணு அவங்கள விட வித்தியாசமா இருக்கு. ரியாவும் அதுக்கு நடுவில் இருக்கிறது அதோட பாஸ் நினைக்கிறேன், அது ஒரு டீமன் பிரின்ஸ், அதோட கண்ணை பார்த்தாலே உனக்கு தெரியும். இதுல பத்தி நான் படிச்சிருக்கேன். ஆபலும் டீமன் லார்டுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் தான் டீமன் பிரின்ஸ் கோடும் கரெக்டா. ரியாவும் ஆமா இந்த உலகத்திலே இந்த மாதிரி டீமன் பிரின்ஸ் 4 தான் இருக்கு, அதுல ஒண்ணு டீமன் லார்டா மாறுமா. இதுதான் எங்களோட டெம்பிள்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி டீமன் பிரின்ஸை ஹீரோவை தவிர்த்து யாருமே அழிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆபலும் நானுமே அந்த பிரின்ஸை தவிர்த்து எல்லாரையும் அழிக்கதான் போறேன், ஆனா அதை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. நாங்க பயணம் பண்றப்ப அந்த கிரிபன் ஒரு பார்வை பார்த்துச்சு, அதை கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனும் அதை யோசிச்சுக்கிட்டு அங்க இருக்க டெபிள்ஸை போட்டு பந்தாடுறான். ஆனா இதை பார்த்து அந்த டீமன் பிரின்ஸுமே அட்டாக் பண்ண வாரனுமே எப்படி தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த டீமன் பிரின்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. பின்னாடி கிளைவும் மத்த விசாடுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணாலுமே அந்த டீமன் பிரின்ஸ் மேல ஒரு கீரல கூட விழல. அந்த டீமன் பிரின்ஸுக்கு பின்னாடி இந்த டெபிள்ஸுமே அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மனுஷங்களை தாக்குது. அதுல கிளைவும் மத்த விசாடுமே அழிஞ்சு போறாங்க. அந்த டீமன் பிரின்ஸ் ஆபல் அட்டாக் பண்ண வர ஆபலுமே தன்னோட ஸ்வாட்ஸ்களை யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா ஆபல் என்ன தன்னோட ஸ்வாட்ஸ்களை யூஸ் பண்ணாலுமே அந்த ஸ்கில்லை விட அந்த டீமன் பிரின்ஸ் ஃபாஸ்டாவே இருக்கு. இப்போ அந்த டீமன் பிரின்ஸுமே தன்னோட ஸ்வாடை எடுத்து ஆபல அடிக்க வருது. ஆபலும் என்ன மன்னிச்சிரு ரியா அப்படின்னு சொல்ல ரியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு கத்த பார்த்தா அங்க ஒரு துளி வருது. அந்த துளி கூடவே ரியாவும் அங்க என்ட்ரி கொடுக்குறான். அவனும் அங்க வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகல ஆபல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆபலும் ரியோ எங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் அட பார்த்தா உனக்கு தெரியலையா, நான் உனக்கு காப்பாத்த வந்திருக்கேன். பின்னாடி இது எல்லாத்தையுமே பார்த்து ஷாக்ல இருக்காங்க. யாரவ எப்படி இங்க வந்தா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரியாவும் உன்னை பத்தி எல்லாருமே கவலைப்பட்டு இருக்காங்க, அதனால வா நம்ம கிளம்பலாம். ஆபலும் போனோன்னு எனக்குமே ஆசைதான், ஆனா அங்க இருக்கிறது ஒரு டீமன் பிரின்ஸ். ரியாவும் எனது டீமன் பிரின்ஸா, எது இந்த டீமன் லார்டோட பையன் மாதிரியா. ஆனா ஆபல் உனக்கு எந்த நேரத்துல ஜோக் அடிக்கிறதுன்னு விவசாயம் இல்லையப்பா, இது ஒரு டீமன் சொன்னா கூட நம்பிருப்பேன், ஆனா டீமன் லார்டோட வாரிசுன்னு சொன்னா நம்புற மாதிரியாப்பா இருக்கு. இவ்வளவு வீக்கான பொண்ணு டீமன் லார்டோட பையன் சொன்னா யாரு நம்புவா. இதை பார்த்து ஆபலும் எனது வீக்கா என்னாச்சு உனக்கு. பின்னாடி அந்த டெபிள்ஸுமே தன்னோட மேஜிக் வச்சு தாக்க ரியோமே அந்த மேஜிக்கை ஈஸியா கவுண்டர் பண்ணி தன்னோட வாட்டர் செட்டை வச்சுக்கிட்டு அதுங்களை ஈஸியாவே அழிச்சிட்டான். அந்த டீமன் பிரின்ஸும் திரும்பி பார்க்க அந்த டெபிள்ஸோட தலைகள் துண்டா போகுது. ரியோவும் தன்னோட ஸ்வாட எடுத்துக்கிட்டு சரி டீமன் பிரின்ஸ் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் பாப்போமே அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.